शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। राही राजसूयवाद्ये राज्ञः कर्तृतया स्वाभावतत्त्वे राजपद समव्याहार मात्रादि कर्तृकत्व अभवते विह वाक्य अभेदाय कर्तृतया ब्राह्मण अभिधाने ब्राह्मणपद समव्याहार मात्रेण ब्राह्मण कर्तृकत्व अभाव तदधिकार परिवर्तन அதாவது இப்போ விஷயம் என்ன நடந்துன்னா சமீபம் வேதாந்தேன பிராமணானுஷம் இது பிராமணா அதே என்ன செய்கிறது பிராமணாவுக்கு தான் வித்யாவிய கர்மாவுக்கு அதிகாரம் தானத்திற்காக தானத்தை உபயோகித்து அவ வந்து கர்மானுஷ்டானம் பண்றது சாமானியதான் அப்படி இருந்தோம்னா கற்பனையில் சம்பூர்ணம் ஆத்மியா ஜனகாதேனா ராமி இல்லாத அந்த ஜனகாதிகள் பண்ணக்கூடிய கர்மா வந்து நேரடியா வாழ்க்கை முற்றத்துக்கு காரணமா அப்படின்னு சொல்லணும் கேள்வி. அப்ப இவர் பதில் சொன்னார் அப்படின்னு பிராமணாக சொன்னது உபகரணமாக இருக்கணும் பிராமணாக்கு. அதனால ஜனகாதிகளும் பிரத்தியாக இருக்கிறதுனாலே அவ பண்ணக்கூடிய கர்மாவுக்கும் பரம்பரையா ஞானோபயோகின்றது உண்டு. அப்ப கேள்வி வந்தது பிராமணாக விசுவாசத்திலே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு திரைவர்த்திகம்னு சொல்லலாம் அப்படின்னு. அப்ப அதுக்காகத்தான் ஒரு மீமாசா நியாயத்துக்குள்ள போட்டாங்க. நியாயத்துல போட்டால வழியில வர்றதுக்கு நேரம் ஆகும். அதனால இப்போ 2-3 உதாரணம். முதல்ல என்ன சொன்னார்னா இந்த பிராமணாங்கிறது உத்தேசத்துக்கு விசேஷணமாக வச்சுக்க முடியாது. உத்தேச விசேஷனம் அவிவக்ஷிக்க. அப்புறம் வேற ஒரு நியாயம் ராஜா ராஜசூய பாராயணாமோதேச அப்படிங்கிறத ராஜாங்கிற பதம். இந்த ராஜாங்கிற பதத்தை கர்த்தாவுக்கு விசேஷமா வச்சுக்க வேண்டியது. அதாவது ராஜா செய்யக்கூடிய ராஜசூயத்தை விதிக்கிறது ராஜாங்கிற பதத்திற்காக. அப்படின்னா ராஜாவா இருந்தால்தான் அந்த கர்மா ராஜகர்த்தமாக முடியும். அந்த பாராயணாமனாக இருக்கிறவன் ராஜாவாக இருந்தாத்தான் அவன் தான் பண்ணணும். அதை வந்து அதை போல இந்த பிராமணன் தான் இருக்குது இதை எல்லாரும் தடுக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமான்னா அதுவும் முடியாது. ஏன்னு கேட்டா இந்த வாக்கியத்திலே ராஜாசூராகிய வாக்கியம் வேற. அந்த ராஜ்யத்தையே விதிக்கக்கூடிய வாக்கியம் கர்மாவை விதிக்கக்கூடிய வாக்கியம். இந்த வாக்கியம் யஜ்ஞதானிங்கிற வாக்கியம். இந்த வாக்கியம் யஜ்ஞதானாதிகள் விதிக்கல. வேற இடத்துல விதிக்கப்பட்ட யஜ்ஞதானாதிகளை அனுவாதம் பண்ணி அதற்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு தெரியாத விஷயத்தை போட்டு அப்படி இருக்கும் போது நமக்கு என்ன நியமம் கேட்டா காப்பீடு நானே தோன்றாலும் விதித்த ஒரு கர்மான உபயோகித்து எந்த விஷயத்தையும் விதிக்க முடியாது உருவாக்கினார். இப்போ இந்த யஜ்ஞதானாதிகளுக்கு பலமாக விஜய்ங்கிறதோட முடியாது. இப்போ இந்த விஜய்க்காக அவமானம் பண்றவர் பிராமணாயம் அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்ப 2 விஷயங்கள் இருந்தால்தான் வாக்குகளுடைய தோற்றம் முடியும். அதனால இந்த பிராமணத்தை அப்படியே முடியாது. இதை வந்து அருவாதம் சொல்லலாம். எந்த அருவாதம் சொல்லலாம்? யஜ்ஞதானாதி யாரு பண்ணலாம் கேட்டா யாருக்கு அதிகாரம் என்ன பண்ணணும்? 3 பேருக்கு அதிகாரங்கள் அதிகாரம் ஆதாரம் இதெல்லாம் அதனால தெய்வீக காலத்தில் பிராப்தமாகும் போது பிராமணனுக்கு பிராப்தமாகுது. அதனால பிராமண பிரச்சனை அருவாதம் அப்படின்னு 3வது வழியாக இன்னொரு விதமாக சொல்லி பார்க்கிறோம். இந்த ராஜாராஜ இந்த இடத்துல ராஜாங்கிறது வாஸ்தவமா கர்த்தாவாக முடிக்க கடமை. ராஜாவை கர்த்தாவாக இருந்தான். ராஜகர்த்தக ராஜசூயம்
ராஜாவை கஷ்டாவிக்கிறவன் தான் அது பாராட்டுங்கிற பலத்துக்காக ராஜசூயங்கிற யாகத்தை மாத்திரம் இருக்கக்கூடிய வாக்கியமா இருந்துட்டு போட்டாங்க. ஆனால் ராஜாங்கிற ஒரு பதம் அதோட கூட படிக்கப்பட்டிருக்கோம் இல்லை. அதனாலவே இது செய்யக்கூடிய கர்த்தா ராஜாவாக நம்ம யாரா இருக்கணும்னு சொன்னா ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறது ராஜான்னு போடுது. இது விஷயத்தையும் கேட்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இந்த வாக்கியத்துல பலத்தை குறிச்சு, அதாவது வித்யாங்கிற வித்திய பலத்தை குறிச்சு யஜ்ஞதானாதிகளை இருக்கிறது வச்சுப்போம். ஆனா செய்ய வேண்டியவங்க யாரு அப்படின்னு கேட்டா பிராமணன். அதை குறிச்சுட்டா பிராமணா போடுவதோ அதான் இது சமபுத்தியாகார வார்த்தை. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை பிரயோகம் பண்ணினதுனால சமபுத்தியாகாரம்னா என்ன? இப்ப சில சமயத்துல அந்த வாக்கியத்திலே சத்தியார்த்தம் சேராது, அந்த பதத்துடைய அர்த்தம் வேறையா வாக்கியார்த்தத்தை சேராது. ஆனால் நமக்கு அது புரியும். அது இப்போ ஒரு உதாரணம், கங்காயாம் கோஷகா ஒரு வாக்கியம். கோஷகா அப்படிங்கிறது அந்த குடிசைகளே கங்காயாம் கங்கையிலே இருக்கிறது அப்படின்னு அதை எப்படி புரிஞ்சுவது? கங்கையில எப்படி கங்கைங்கிறது ஒரு நதி. அந்த நதியில குடிசை கொண்டு ஆடு முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கங்கால இருக்கக்கூடிய சஞ்சாரத்தை விட்டுடணும். சஞ்சாரத்தை எடுத்துட்டா மேல் கொண்டு அன்னையும் வராது, ஒட்டாது. அப்ப என்ன பண்ணணும்? கங்கா கங்கா என்ன அப்ப என்ன அர்த்தமாகும்? அந்த வாக்கியத்துல இருந்து கரையில அந்த குடிசை சீரெல்லாம் லட்சியம். இப்ப சீரே போட்டா அப்படின்னு சொல்லிருக்கோம். கங்காயா போட்டான்னு சொல்றது ஏதாவது வித்தியாசம் உண்டோ? உண்டு. சீரே போட்டான்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வரும். இதை கேட்டா பதில் சொல்ல முடியாது. சீரே போட்டா கரையிலே குடிசை இருக்கிறது. இந்த வாக்கியத்தை படித்து சொல்ல எந்த கரையிலே கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா இதே கிடைக்காது, அவன் புரிய முடியாது. ஆனா கங்காயான்னு போட்டா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுன்னா இந்தியாவில் சீரே போட்டான்னு தான் விஜயத்துல இருக்கிறாரா? ஆனா என்ன பதில் இருக்கு பார்த்தாலும் சொல்லுவோம். எப்படி அதான் சமூகம் வெறும் சீரேங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருந்தால் அவனால் எந்த நதின்னு சொல்ல முடியாது. ஆனா கங்காரத்தை பிரயோகம் பண்ணியிருந்தா அதே அர்த்தத்துல அப்ப கங்காரங்கிற அர்த்தம் கங்காரம்னு அந்த சப்தத்தை நம்ம சொல்லல, சீரங்கிற அர்த்தத்தான் சொல்லி சொன்னான். ஆனா அந்த சீரம் எந்த நதியுடையது, எந்த நதியோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா கங்காங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணி இருக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சமபுத்தியாகாரத்தால கணவான் ருஷி பவதி, மனக்காது சௌக்கியமாக இருப்பான். மனக்காது சௌக்கியமாக இருப்பான் அப்படின்னா அவருடைய சௌக்கியத்துக்கு காரணம் என்ன? அவருடைய பாங்கான தெரியல இந்த வாக்கியத்தில் இருந்து ஆனா இந்த சமபுத்தியாகாரம் இதற்கு கண்டுபிடிக்கிறது அவருடைய சமூகத்துக்கு அப்படிங்கிறதும் சூழ்ச்சிகளும் புரிஞ்சுக்கலாம். பணக்காரன் சௌகரியமா இருக்கான்னு சொன்னா அப்போ நானும் சௌகரியமா இருக்கணும்னு சொன்னா பணக்காரனாகவும் மொபைல் பண்ணி கூட முடியாது. என்னாச்சு அந்த பண சௌகரியத்துக்கு காரணம் அப்படிங்கிறது இங்க எந்த சப்தம் இருக்காங்க? இந்த ரெண்டு சப்தத்தை சேர்த்து பிரயோகம் பண்ணினா அந்த வாக்கியார்த்தம் தெரியுது. அந்த மாதிரி இந்த வாக்கியத்துல ராஜா ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணிட்டாலும் இல்லையோ இதனால தெரியுது அந்த ராஜ்யத்தை ஆட்சி வைக்கணும். அதே மாதிரி இங்க வார்த்தை இங்க என்ன பிராமணா விஜயகந்தி எப்படி சொல்லிட்டாரோ இல்லையோ அப்ப இந்த எதிரானாதிகளை விஜய்க்காக அனுஷ்டானம் பண்றவா யாரு? வாக்கு கேள்விகளாக கேட்கக்கூடாது. ஏன்னா சப்தத்தினாலேயே விதிச்சாதான் நீங்க ஒரு வாரம் 2 விஷயத்தை விதிச்சதுன்னா கேள்வி கிடையாது.
நல்ல கிடைக்கிறது இது இருக்கலாம். இத வாக்கிய அவேதாய கர்த்ததயா பிராமண அபிதானேதி பிராமண பல சமபித்யாகார மாத்திரேன பிராமண கர்த்தத்வ லாபா அதிகார பரிவர்த்தனம் இது உபபத்தே. இந்த வாக்கிய வேதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாம் எழுதலாம். இந்த பலத்ததான் சொல்லுவது இந்த வாக்கியம் பிராமண கர்த்தாவா முடிக்க வரல, பிராமண தியானம் பண்ணல, ரெண்டு காரணம் இந்த வாக்கியத்தினால பண்ண முடியாது. சரி, ஆனாலும் பிராமணன் இந்த வாக்கியத்தை பிரயோகம் பண்ண பற்றி விரும்புகிறேன். ஆகையாவே எனக்கு பிராமணன் தான் இந்த கர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவன் தான் பண்ணணும், அவனுக்கு தான் அந்த அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னு अन्यत्र त्रैवर्तिकाधिकारकत्वेन विद्वानां विहाय त्रैवर्तिकाधिकार आत्मविचारकत्वेन धीयमानानां विज्ञानिनां त्रैवर्तिकाधिकारस्य विधिमन्तग्रहेण ब्राह्मणपदसमभिव्याहारमात्रात् अधिकारसन्तोषात्वेन ब्राह्मणपदस्य यथाप्राप्त विद्याधिकारिमात्रोपलक्षणत्वम् औचित्यात्. இந்த மாதிரி நீங்களா ஒதுங்கிறது அந்த பதத்திற்காக ஒதுக்கிற விஷயங்கள்லாம் அது வேற ஒரு பிரமாணத்தினால சின்னமாகும்படியா இருந்தால் அதே விஷயம் இன்னும் சிந்தனையாக தெரிவிக்கப்பட்டது சொன்னா நியாயம். சொல்லுவா நியாயத்தே இல்லை. இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன். நியாயத்தே என்பதை இந்த சம்பந்த வித்யாக ஆங்கிலேயருக்கு ஒரு விதி, அதுதான் ஞானசக்தி ரைத்துவ சுபாவத்தை தான். ஞானசக்தி வந்து ஒரு ராஜா ரைத்துவர்கிட்ட விஜயத்துக்காக போற அவர் படிச்சிருக்கும் போது மேல ரெண்டு அம்சங்கள் அது பறக்கும் போது அவர் வந்து அந்த ரெண்டு அம்சங்கள் பேசிக்கிட்டு ஒரு அம்சம் என்ன சொல்றது கேட்டா ஆளுங்க அந்த வழியில ராஜா படுத்திருக்கார். அது முக்கியமானது அவரை சேர்ந்து கலந்து அந்த விரோதம் எவ்வளவு பரிவர்த்தம் அந்த வந்து ஜோதிஷு அது நீங்க கடிச்சிருக்கு. நீங்க அதை படாம ஓரமா போகும். அதுதான் நீங்க எழுதி முடியாது. இவரை போய் இப்படி சொல்லிய ரைத்தரம் போட்ட ரைத்தம் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் இது எல்லாம் வந்து இவங்க கேட்டுருக்காங்க. அது உடனே மறுநாள் எழுந்திருக்கு நேரம் வைகுல கேட்டு அனுப்பாங்க. அவன் போயிட்டு வரான், முடிவுல சொல்லியிருக்கிறான். சொல்லி அங்க ரைத்தம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா ஒரு வண்டிக்கு அடிக்க தனியா உட்காந்துட்டு ஒரு சொல்லுக்கொள்ள அது சொல்லிட்டு ஆமாம் கண்டுபிடிப்பான். இந்த ராஜா கட்டி கொடுத்துட்டு அவன் வந்து சொல்றான். உடனே என்னன்னா ராஜா நிறைய உபகாரங்கள்லாம் எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போன உடனே அந்த ரைட்டை என்ன சொன்னா செய்வோம் இங்க வந்தா அப்படின்னு புத்தகத்தை வாங்கிக்கிறேன். இந்த ராஜா என்ன செய்வோம் திரும்பி வந்தார். திரும்பி வந்து தன்னுடைய பொண்ணையை அழைச்சிருக்கிறார். ஏதோ ஒரே தெரிந்து கிடக்கிறது. ஆக தன்னுடைய ராஜகுமாரியோடு அழைச்சிட்டு போனாங்க. அப்பதான் அங்கேயும் ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு அநேக முக்கிய ஆறாம விஷயத்தா அது வாங்கிக்கிறேன். ரெண்டு தடவை சொல்லுறேன். கதையை சொல்லுங்க. இது சப்தத்தை பிரயோகம் சூதரனே அவனை கூட்டத்தினால அந்த ஆள் வந்து சூதரன் செய்ய அதே சமயத்துல அவனுக்கு ஒரு திவ்ய உபாசனத்தை உபதேசம் வர பண்றாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட உபாசனை. அப்போ இது ரெண்டு வச்சு பார்க்கறது நமக்கு என்ன செய்யுது? இந்த மாதிரி உபாசனை அவார்டு அதிகாரம் அதுக்கு அதிகாரி
இங்க அதிகாரம் அப்படின்னு தெரிகிறது இந்த பொருள் எடுத்து படிக்கிறதுக்காக அவசியத்தில் இப்ப நான் இங்க கேட்கிறேன். அதுக்காக இந்த கதையை சொல்லுவது என்னன்னா, புத்தனுக்கு அதிகாரம் என்று விதி இல்லைங்க. இவர் கூட்டத்திலிருந்து கூடுதலாக சம்பந்தம் கொண்ட கதை அவர் கூட்டத்துக்கு இருந்து தெரிவிக்கோங்களோ இது இன்னொரு பிரமாணத்தால சித்தமா இருந்ததுன்னா அவருக்கு அப்படியே இருக்கலாம். இன்னொரு பிரமாணத்துக்கு விருப்பமா இருந்ததுன்னா இது அப்படியே ஒதுக்கிவிடலாம். இதை வச்சு இதையே ஒரு பிரமாணமா எடுத்து காமிக்க முடியாது. இதுதான் ஞாபகத்துக்கு இருக்கு. நியாயத்துக்கு பிரமாணம் வேற இடத்துல ஒரு பிரமாணம் இந்த காலத்துல பல இடத்துல பிரமாணம் இருக்கு. தெய்வத்திற்கு சிந்தனைக்கும் சில கர்மாக்கள்ல அதிகாரம் எப்படின்னா ரசாத்து ரசகாரமா அப்படின்னாரு. ரசகாரம் சொல்லக்கூடிய ஒரு ஜாதி விஷயத்துக்கு ஆதாரம். அதே மாதிரி ஏதையா விஷாதே அப்படின்னு ஒரு விஷய விஷாதனா இருக்கக்கூடியவனுக்கு இப்படி அவளுக்கு தனித்தா விதிச்சிருக்கலாம். விதிய பிரமாணம். ஆனா இந்த விதி இல்லை. இந்த மக்களுக்கு விதியை சூழலுக்காக விதிக்கப்படுவது இல்லை. ஆனால் மக்களுக்கு விதிய வாங்கி கற்க வந்தவரை மாற்றி வச்சுதான் கற்றுக்க பிரயோகம். அப்ப இது என்ன ஆச்சு? இதுதான் இல்லை. அவர் அப்படிங்கிறத சூசகமான. ஆனா பிரமாணம் என்ன சொல்றது? விதியோ விஷயமோ இதுதான் பிரமாணம். பிரமாணம் என்ன சொல்றதுன்னா சூழல் கிடையாது, வேதபூர்வமான அதிகாரம் கிடையாது, வேதாட்சியம் எந்த அதிகாரம் இல்லை. அப்படி அமைப்பு விரோதம் வரும்போது இந்த லிங்கத்தை என்ன பண்றது? அதுக்கு லௌகிகமான அர்த்தம் அது எதிராக விவாதத்திலேயே இந்த வகையில் சொன்னா அது பேசப்படாது. அதுலேருந்து சுத்தமா தெரியுது சொன்னால் அந்த சுத்தமா தெரியப்பட்ட விஷயத்தை நம்ம எப்ப எடுத்துக்கலாம்னு சொன்னா வேற ஒரு பிரமாணம் அதுக்கு விதமாக இருக்கணும். இதே வேற பிரமாண விரோதமாக இல்லாமல் அபராதம். பார்ப்போம். இந்த தேவதைகளுக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது. தேவதாரர்களுக்கு அதிகாரம். தேவதைகளுக்கு இந்த கர்மா இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் அதிகாரம் முன்னேற்றத்துக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கு. ஆனால் கதையில தேவதைகள்லாம் போய் அது இந்த தரிசனம் தான். ஆனால் இந்த இடத்துல இந்த நீண்ட தரிசனத்துக்கு விரோதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு இல்லை. அப்ப இந்த தரிசனத்தை சூழலமாக அவளுடைய அதிகாரத்துக்கு பிரமாணமாக இருந்தார். அது இதே இருக்கிறார் தேவதைகள். அதே மாதிரிதான் இந்த கீழே. ஆனா என்னாச்சு? அதுக்கு பிரமாணங்கிறது விரோதப்படும். இது மீமாம்சா நியாயம். இது மீமாம்சா விளம்பரம். நாலோக்கே வில்லதேசம் சூசகமாக தெரியக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம எதுபடி என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னா பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாதபடி என்ன எடுத்துக்கலாம். பிரமாண விரோதம் பண்ண முடியாதா நம்ம எடுக்க முடியாது. இங்க பாருங்க, இந்த பிராமணங்கிற ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணிருக்கிறதுனால சூழ்நிலையா என்ன தெரியுதுன்னு சொன்னா அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறது இல்லையா? ஆனால் அந்த யாகங்கள் எங்க விதிக்கப்பட்டிருக்கோம், இன்னொரு இடத்துல விதிக்கப்பட்ட யாகங்கள் தான் எடுத்திருக்கார். அப்ப விதிக்கப்பட்ட இடத்துல பிராமணன் அங்கே சாதாரணமாக அப்ப 3 வருடக்காரர்களுக்கும் அங்க அதிகாரம் வரும்போது
அந்த விகித யாகங்களை விநியோகம் மாற்றம் பண்ற இடத்துல இந்த பிராமண கிரகணம் வந்து பிராமணனுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு பூஜையை பண்றது சொன்னா இது அதை விதிக்கு விரோதமாக இருக்கிறதா? ஆகையால இந்த தெய்வம் இதை எடுத்துக்கிறாங்க. நியாயத்தை அவன் இங்க இருக்கிற பிராமணன் எதுக்கே பிராமணன் விதிக்கிறோம் மீண்டும் முடியல வாக்குகள் வந்துருக்கு. ஒரு கர்த்தாவான இந்த பிராமணன் வித்தியதுன்னா நீயே முடியலை வாக்குகள் வந்து அப்ப என்ன பண்றது? பிராமணன் போட்டுக்கொள்ளோ அதனால பூஜனையா தெரியுது அப்படின்னு கேட்டா இது எந்த வருஷம்? இது பிரமாண விரோதம் முடியாது. இதை வச்சுதான் சுவாசிகராக அந்நியத்திர திரைவர்த்திகாங்காரகத்வேன கிருத்தானாம் யஜ்ஞாதினாம் அந்த யஜ்ஞாதிகள் எங்கே விதிக்கப்பட்டிருக்கோ அங்கே பிராமணனுக்காக நிகழ்ச்சியில பொதுவாக நிகழ்ச்சிப்பட்டிருக்கு. அந்த யஜ்ஞாதினாம் இகாவி திரைவர்த்திகாங்கார ஆத்மவித்யாவனத்தேன விதியமானாம் ஆத்மவித்யான 3 அதிகாரம் இருக்கு. கர்மணி சப்திக்கும் ஆக்கிதா ஜனகாலையா மோட்சம் ஞானம் வருவதற்கு நம்ம போகணும். இங்கேயே அவளுக்கு ஞானத்தில் அதிகாரம் அப்படி இருக்கும் போது அந்த யஜ்ஞாதீனாம் திரைவர்த்திகாதிகாரத்துக்கு யுக்ததையா சமாளித்தனாலே விதிசங்கரிய பிராமண பல சமபித்தியான மாற்றா பிராமணனை வேற விதித்து விட்டுன்னு சொன்னால் அப்போ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது விதி சம்பந்தப்படாத வெறும் சப்த பிரயோகம் இருக்கு. அதை வச்சுட்டு அதிகாரம் பிராமண பதத்திய யதாபிராப்த வித்யாதிகார மாத்திர அதிகாரி மாத்திர உபலட்சணத்தை அந்த கர்மாவை யார் அதிகாரியா வச்சிருக்காங்க அவர்களுக்காக இந்த பிராமணன் அதிகாரியா அதனால அஞ்ஞானத்துல அதிகார பிராமணனுக்கு மாத்திரம் தான். ஆனால்